ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல சந்தோஷமான இந்த காலை வேளையில் மே மாதம் 1ஆம் தேதி இந்த காலை ஆராதனையில் உங்களோடு கூட இம்மாத வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நானும் என் அன்பான மனைவி சகோதரி சாந்தி ராஜா அவர்களும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய ஆலயம் சென்ட் ஜான்ஸ் சர்ச் மந்தவெளியில் இந்த ஆராதனை கூடாரத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட நம்ம குவாரண்டைன் நாட்களில் எல்லா ஊழியக்காரர்களும் தங்கள் வீடுகளிலிருந்தே ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் காலை நேரத்திலே அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அநேக ஊழியக்காரர்களை நான் கவனித்தேன். அவர்கள் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். நானும் இந்த நேரத்தில் இந்த 9 மணி அளவில் உங்களோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை, தேவன் உங்களுக்காக கொடுக்குற வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். அன்பான பாஸ்டர் சொலமன் ராஜா ஐயா அவர்கள் என்னோடு கூட இணைந்திருக்கிறாங்க. எங்கள் அன்பான தேவ ஊழியர், இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடுகிற அன்பான பாஸ்டர் சொலமன் ராஜா அவர்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பான பாஸ்டர் சொலமன் ராஜா அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வாழ்த்துகிறேன். தேவன் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் அபிரிதமாய் அநேக நன்மைகளால் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான டாக்டர் ராலின் அகஸ்டின் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் இந்த காலை ஆராதனையில் உங்களோடு கூட தேவன் உங்களுக்காக கொடுத்த, நமக்காக கொடுத்த தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷம். இமானுவேல் ஜேம்ஸ் ஸ்டான்லி அவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இம்மாத வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின் மூலியமாய் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனம் உம்முடைய வார்த்தை, இது உம்முடைய சத்தம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய சத்தத்தின் மூலியமாய் எங்களுடைய வாழ்க்கையில் சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, திஸ் இஸ் யூ ஹூ இஸ் கோயிங் டு டாக் டு அஸ் ஓ லார்ட். தேவன் தாமே எங்களோடு கூட பேச போகிறேன், முகமுகமாய் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்விலே சந்தோஷத்தை, எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் அவளோடு காத்திருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பான சாம், காட் பிளஸ் யூ. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சாம் மற்றும் ஜெபி சாம், உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு புதிதாய் பிறந்த உங்களுடைய குழந்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இதை நான் வாழ்த்துவதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். அன்பான அமலி, ரெபேக்கா, காட் பிளஸ் யூ. பிரைஸ் பீ டு தி லார்ட். ஆக இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நேற்று இரவு தேவனுடைய சமூகத்திலே நான் இருந்தபோது உடனடியாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த உடனடியாக தேவன் என்னோடு கூட பேசின, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக பேசிய இந்த தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது திருவசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். இது இம்மாத வாக்குத்தத்த வசனமாய் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை. வாசிக்க கேட்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும், துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆக இந்த வேத வசனம் நமக்கு திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும். ஆமென். ஆக இந்த நல்ல நாளில், இந்த கிட்டத்தட்ட பல நாட்களாக நம் குவாரண்டைன் நாட்களில் நம்முடைய வீடுகளிலே அரசாங்கத்துடைய உத்தரவின்படி அதற்கு நாம் கீழ்ப்படிந்து எத்தனையோ நாட்களாய் நாம் உள்ளே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நிமித்தமாய் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி, இங்கே பார்ப்பிலானால் அநேகர் தேவனுடைய சமூகத்தை நோக்கி தங்கள் தெய்வங்களை நோக்கி உட்கார்ந்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த முடியாதபடி இருக்கிற தேவ ஊழியர்கள் எப்படியாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி ஆன்லைன் மூலியமாக தங்கள் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக இந்த நல்ல நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை, சாம்பலுக்கு பதிலாக ஆமென், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் ஆமென் கொடுக்க இந்த நல்ல நாளில் நம்முடைய தேவன், நேற்று இரவு நான் தேவனுடைய வார்த்தைக்காக இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துக்காக நான் காத்திருந்த போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மிகவும் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் இருந்தது. எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சத்தத்தை, தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தெய்வம். இத்தனை நாட்கள் நம்ம எல்லாருக்குமே நிறைய போராட்டம், என்ன நடக்குமோ, இந்த கொரோனா வைரஸின் மூலியமாய் என்ன நடைபெறுமோ, இந்த சூழ்நிலை எப்படி போகுமோ, அநேக வல்லமையான நாடுகள் கூட இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அதிபதிகளும் பயங்கரமாய் திகைத்து திணறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எல்லா வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அளவுக்கு பயந்து நடுங்கி என்ன நடக்குமோ என்ன நேரிடுமோ என்று சொல்லி நம்ம எல்லாரும் பயந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஒருவேளை மே 3ஆம் தேதியோடு இந்த குவாரண்டைன் முடிந்து விடுமோ, இல்லை இன்னும் சில நாட்கள் இருக்குமோ, அப்படியே முடிந்து விட்டால் கூட இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் எப்போது தணியும், இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று சொல்லி நம்ம அநேகர் பரிதபித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தாமே தேவன் என்னோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இது மனிதனுடைய வார்த்தை என்று சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமை அடைவதாக. தேவன் நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளை, நமக்கு இருக்கிற இந்த நிலையை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாம்பல் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த சாம்பலை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒரு சில காரியங்கள் நான் பார்ப்போம். என்னாகமம் புஸ்தகம், என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 9வது திருவசனம். இந்த என்னாகமம் 19:9 பார்ப்போமானால், இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது, வாசிங்க. சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். நல்ல கவனிங்க. சுத்தமாய் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாம்பல் எப்படிப்பட்டது என்று பார்ப்போமானால், இதே என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்ப்போமானால், கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும், நல்ல கவனிங்க, நல்ல பழுதற்ற ஊனமில்லாத நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரி, நல்ல ஒரு கொழுத்த கிடாரி, நல்ல ஒரு சுத்தமான ஊனமில்லாத ஒரு கிடாரி கொலை செய்யப்பட வேண்டும். அதை பலியிட தேவன் எலேசருக்கு கட்டளையிடுகிறார். அதை எலேசர் என்னும் ஆசாரிய இடத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட வேண்டியது, ஹல்லேலூயா, கொல்லப்பட கடவது என்று சொல்லுகிறார். ஆக இந்த கிடாரி பலியிடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பலி, இது பாவ நிவாரண பலியாக அந்த நாட்களிலே செய்யப்படுகிற ஒரு முறையாக இருந்தது. நல்ல கவனிக்கணும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த சாம்பல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பலியை குறிக்கிறது. ஒரு பலி, ஒரு நல்ல கொழுத்த கன்றை, ஒரு கொழுத்த கிடாரியை, ஒரு நல்ல ஒரு கிடாரியை அவர்கள் பலியிடுகிறார்கள். அந்த பலியிட்ட அந்த கிடாரியை சுட்டு எரித்து அந்த சாம்பலை எடுத்து அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே அதை போட்டு கொட்டி வைத்து அந்த நாட்களிலே அந்த சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் உபவாசிப்பது உண்டு. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த குவாரண்டைன் நாட்களில் தேவன் சொல்லுகிற காரியம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆக he wanted to bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். praise the Lord. ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். இப்படி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது பாருங்க. எனக்கு ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5, 6, 7 மன்னிக்கணும் 53ஆம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 நாம் பார்ப்போமானால், அங்கே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாவதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின்
மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பலியானார். ஆமென். நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நாம் செய்த அநியாயத்தை, நம்முடைய பாவங்களை தன்னுடைய திரு இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஒரு விடுதலை நாயகனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து அவர் தம்மை தாமே வருத்தி நமக்காக பலியான ஒரு ஜீவ பலியாய் தேவன் நமக்காக இந்த உலகத்திலே பலியானார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக ஒரு பாவம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் பலி அவசியப்படுகிறது. நம்மிடத்தில் இருக்கிற பாவம் நம்மை விட்டு கழுவி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் சில பலிகளை எதிர்பார்க்கிறார், சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறார், சில நன்மையை, ஒரு புதிய ஒரு காரியங்களை நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த குவாரண்டைன் நாட்களிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. நல்ல கவனிங்க. நம்ம இத்தனை நாட்கள் இந்த குவாரண்டைன் நாட்களிலே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கும் அரசாங்கத்துடைய உத்தரவுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தில் நம்ம போக முடியாத சூழ்நிலை, வீடுகளிலே நாம் இந்த குவாரண்டைன் நாட்களிலே அடங்கி காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக நாம் உள்ளே தேவனுடைய வார்த்தைக்கும் அரசாங்கத்துடைய உத்தரவுக்கும் நாம் கீழ்ப்படிந்து உள்ளே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? எப்போது இந்த குவாரண்டைன் சூழ்நிலை மாறும், எப்போ இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் தீரும், எப்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு, எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த சூழ்நிலையிலே நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியான தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ஏசாயா 61:3 மூலியமாய் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, சீயோனிலே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. My dear brother, my dear sister, அன்பான தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் நம் ஒவ்வொருவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். Praise the Lord. எத்தனை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எல்லா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் முழுவதும் பயந்து அவர்கள் திணறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு சாதாரண ஒரு வைரஸ் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குமானால், நல்ல கவனிங்க, இந்த வைரஸுக்கெல்லாம் மேலான தேவ ஆவியானவர் சர்வ லோகத்தையும் படைத்து சர்வ வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக சொல்லுகிற வார்த்தை, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும், ஓ ஹல்லேலூயா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னா சொல்வதை செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவதை நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை.
இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அவரே கர்த்தர், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் காரியம் நிறைவேறும். இந்த குவாரண்டைன் நாட்களில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை ஒருபோதும் மறந்துடாதீங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுக்க இப்பொழுது முகமுகமாய் நம்மோடு கூட தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்பான ராபர்ட், அன்பான செல்லா சிஸ்டர், அன்பான சபரிஷ், என் அன்பான மாணவர் சபரிஷ், I am really so happy to see you in this live program, Sabarish. God bless you, dear. Robert ஐயா ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார். செல்லா சிஸ்டர், ஷாலினி ஜெயராஜ், அன்பான ஜெமி, சாம், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசுவதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருமானால், தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அதில் ஒரு நிச்சயமாய் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்காக காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். அவர் நமக்கு ஒரு மாற்றத்தை, அவர் ஒரு என்ன சொல்வது, சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்க விரும்புகிறார்? சிங்காரத்தை கொடு. சிங்காரம் என்றால் என்ன? ஒரு புதிய பொழிவு, ஒரு புதிய அழகு. சாம்பலிலிருந்து ஒரு புதிய அழகை, ஒரு புதிய பொழிவை தேவன் நமக்கு கொடுக்க. இந்த புதிய பொழிவு எப்போ வரும்? இந்த புதிய ஆசீர்வாதம், இந்த புதிய சந்தோஷம் நமக்கு எப்படி கிடைக்குன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. குவாரண்டைன் நாட்கள், இந்த நாட்களில் நம் வீடுகளில் அடங்கி இருக்கிறோம். அந்த நாட்களில் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் இது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. திருப்பி வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நல்ல கவனிக்கணும், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய தேசத்துக்கு சேமம், நம்முடைய குடும்பத்திற்கு சேமம். சாம்பலுக்கு பதிலாக ஒரு புதிய பொழிவு, சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லி, எப்பொழுது தேவன் தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் நம்மை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? மண்ணிலிருந்து உருவாக்கினார். மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி எப்படி உருவாக்கினார்னா, அவருடைய சாயலாய் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவனை கொடுத்து இவ்வளோ. அதனால தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்ம எல்லாரையும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் அழகாய் அன்பாய் சொல்லுகிறார், என் நாமம், என்னுடைய நாமத்தை தரித்த என் பிள்ளைகள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்புறம் ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை என் முகத்தை தேடி, நல்லா கவனிக்கணும், தாழ்த்தி முகத்தை, ஆண்டவர் தெய்வத்தின் முகத்தை தேடி ஜெபித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா, praise be to the Lord. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ ஒரு சேமம், ஒரு பொழிவு, ஒரு சிங்காரம், நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்த தைலம், தேவன் நமக்கு துதியின் உடை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கணும்னா நம்மிடத்துல மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. we have to change. இப்போ சிச்சுவேஷன் மாறணும்னா முதல்ல நம்மகிட்ட ஒரு மாற்றம் வேணும்.
நம்ம எல்லாரும் நல்லவர்கள் தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் புரிஞ்சுக்குங்க. அந்த காலங்களிலே நம்ம கேட்டோம், அதாவது சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் செய்தார்கள். கிடாரி அடிக்கப்பட்டது, கிடாரி சுட்டரிக்கப்பட்டது. கிடாரி சுட்டரிக்கப்பட்ட அந்த சாம்பலை எடுத்து அவர்கள் ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த சாம்பலை போட்டு அந்த சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்கள். அப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த வசனத்தை நம்ம இந்த வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தில் நான் ஒப்பிட்டு பேசி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் யோனாவின் புஸ்தகத்தில் யோனா 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவர் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உட்கார்ந்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது என்ன செய்தி? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பும் போது இந்த நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த நினிவேயை நான் காப்பாற்றுவேன். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்ற இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உட்கார்ந்திருந்த தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. ராஜாக்களும் பிரபுக்களும் ஆடுகளும் மாடுகளும் மனுஷர்களும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலில் உபவாசம் செய்தார்கள். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. ஒரு மாற்றம். ராஜா மாறினார். இங்கே பார்க்கும்போது பிரபுக்கள் மாறினார்கள். அவர்கள் தங்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். அல்லேலூயா. ஆக மனுஷன் நீதிமான் அல்ல, தேவனை தவிர. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, தேவனை தவிர வேறு ஒருவரும் நீதிமான் அல்ல. ஆக தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். தேவன் நம்மிடத்துல ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய இருதயத்தில் விரும்புகிறார். ஒரு நல்ல கவனிங்க, ஒரு உள்ளத்துல பாவம் இல்லைன்னு வச்சிங்களேன், எந்த விதமான ஒரு களங்கம் இல்லாத உள்ளம் எப்படி இருக்குமா? சந்தோஷம் இருக்கும் அந்த உள்ளத்துல. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக இதை சொல்ல விரும்புகிறேன். ஒருவனிடத்துல பாவம் இருக்கும்போது அவனிடத்துல என்ன இருக்கும்? பயம் இருக்கும். சின்ன வயசுல ஒரு ரைம்ஸ் உண்டு, நான் அடிக்கடி இந்த காரியத்தை அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் லைவ் என்று சொல்லும்போது உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். தெளிவாக ஷார்ட்டாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான இந்த ரைம்ஸை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஜானி என்ற ஒரு பாப்பா இருந்தது. அந்த ரைம்ஸில் எப்படியா சொல்கிறாங்க? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. அந்த பாப்பா சக்கரை தான் சாப்பிடுது, பாவம் தான் பண்ணுது, தப்பு தான் பண்ணுது. தன் தாய்க்கு தகப்பனுக்கு தெரியாமல் சர்க்கரையை சாப்பிட்டுடுச்சு பாப்பா. அப்போ அந்த பாப்பாவை பார்த்து அவங்க அப்பா கேட்குறார், ஜானி ஜானி என்னப்பா சொல்லுங்கப்பா. எஸ் பாப்பா, சர்க்கரை சாப்பிட்றியா? ஈட்டிங் சுகர். உடனே அது சொல்லுது, பொய் சொல்லுது. நோப்பாப்பா, அது மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குது. நோப்பாப்பா, பாவம் இருக்கும்போது அந்த இருதயத்தில் ஒரு பயத்தை பார்க்கிறோம். அப்புறம் உடனே அப்பா சொல்கிறார், டெல்லிங் லைஸ், பொய் சொல்கிறேன். அதுக்கு நோம்பாப்பா, நான் போய் பயம். ஒரு மனிதனிடத்துல பாவம் இருக்கும், அது குழந்தையா இருந்தாலும் தப்பு செய்தால் பயம் இருக்க தான் செய்யும். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, வாயை காண்டு ஓப்பன் யுவர் மவுத்,
அது வாய் திறக்குது. திறந்த உடனே அந்த பாவம் அந்த பிள்ளைய விட்டு வெளியில வந்த உடனே மாட்டிக்கிட்டோம், இப்ப எல்லாமே நம்ம தப்பிச்சிட்டோம், எல்லாம் தெரிஞ்சிச்சு, இனிமேல் நான் பாவி இல்லைன்னு சொல்லும் போது அது வாய் திறந்து சிரிக்கிறது. ஹா ஹா ஹா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்ம கிட்ட பாவம் நம்ம விட்டு நீங்கி போகும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பயத்திலிருந்து நம்மை போக்க, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலி அவசியம். ஒரு பாவம் சுத்திகரிக்கப்படணும்னா, ஒரு பாவி மனம் திரும்பணும்னா, பைபிள் சொல்லுகிறது 99 நீதிமானை காட்டிலும் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் வரும்போது ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு புதிய என்ன சொல்ல சிங்காரம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் ஒரு புதிய பொழிவு, சிங்கார சென்னை என்று சொல்லுகிறார்கள். ஒரு புதிய பொழிவை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு புதிய சந்தோஷத்தை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு இட்ஸ் சேஞ்ச். சிங்கார சென்னை என்று சொல்லும்போது இட்ஸ் அ சேஞ்ச். எப்படி இந்த சென்னை எப்படி மாறுது? அப்போ எப்படியோ இருந்த நம்மிடத்துல ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பான நிரக்ஷனா தவராஜ், praise the Lord, God bless you. Jane John, God bless you. Janie John, God bless you. பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம கிட்ட ஒரு சிங்காரத்தை தேவன் பெறும், ஒரு மாற்றத்தை. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் நம் நிமித்தமாய் நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆக ஒரு மாற்றம் நமக்கு தேவை. Praise the Lord. ஆக இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க நான் விரும்ப. ஏசாயா 58 அதிகாரம். நம்ம நினைக்கிறோம் அந்த நாட்களிலே பலி அவசியமாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற பலி அவசியமாய் இருந்தது. ஆனால் இப்போது போய் நம்ம பலியிடுவதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலி ஆயிட்டார். அப்போ இப்போ நம்ம எப்படி வாழ, நம்மகிட்ட என்ன மாற்றம் வேணும் என்பதை சில காரியங்களை பார்த்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதுவா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை நல்ல கவனிங்க. எது உபவாசம் தெரியுமா? எது ஒரு மாற்றம் தெரியுமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுங்க, துணி இல்லாதவனுக்கு நல்ல துணி கொடுங்க. உங்க இருதயத்தில் ஒரு மாற்றம். நீங்க எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள், ஏழை எளியவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு உதவி செய்றீங்களோ, இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னா கூட எப்படியாவது கொடுத்துருங்க. இல்லாதவங்களுக்கு கூட உங்ககிட்ட இல்லைன்னா கூட எப்படியாவது உதவி செய்து விடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க இருதயத்தில் ஒரு ஆண்டவர் என்ன சொல்றேன்னு வேற ஒன்றும் இல்லை, உன் இருதயத்தில் ஒரு மாற்றம். உன் இருதயம் உண்மையான ஒரு தாழ்மை, உண்மையான ஒரு பரிசுத்தம், உண்மையான ஒரு மாற்றம். ஏழைகளை கண்டால் அவர்கள் உதவி செய்கிற குணம்,
இல்லாதவங்களுக்கு எப்படியா இருந்தனால முடிந்ததை உதவி செய்கிற ஒரு நல்ல குணம். இல்லைன்னு சொல்லாமல் எப்படியாவது உதவி செய்து எப்படியாவது உங்களால் முடிந்ததை எளியவர்களுக்கு செய்யுங்க. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுங்க. சிறுமை உள்ளவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளுங்க. யாரையும் புறம்பே தள்ளாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம், ஒரு நல்ல உள்ளம் உங்ககிட்ட இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கே ஒரு மன நிறைவு இருக்கும். ஒரு நல்ல ஒரு இருதயம், ஏதோ பாரமில்லாத ஒரு இருதயம், நல்ல தாழ்மையான ஒரு உள்ளம், தன்னுடைய அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல இருதயத்தோடு நீங்கள் வாழும்போது உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது. உங்களை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆக இந்த குவாரண்டைனிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி, நம்மிடத்தில் ஒரு மாற்றம். ஆண்டவர் சொல்கிறதை நான் மடிமா இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என் அன்பான அண்ணன் மகள் ஜீப்தி ஆண்டர்சன், நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். டீப்தி, காட் பிளஸ் யூ. இந்த வசனத்தை வாசித்து நாம் மறுபடியும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனமாய் ஏசாயா 61:3 சொல்லுகிற, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறியதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். 27-28 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய மகனாய் மாறினேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாக்கியம். ஆக இப்போ என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமாதானம். இன்னைக்கு நான் எதற்கு கவலைப்படலை, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியான நம்ம ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவேன். நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் உங்களுக்கு தருவேன். அல்லது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன். அப்போ சிங்காரமான ஒரு புதிய பொழிவான ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறார். நம்ம எல்லாரும் பயந்து விடுந்தோம், என்ன நடக்குமோ பாருங்க. ஒரு அறிவிப்பு டெலிவிஷனில் வந்தால் தான் நமக்கு சந்தோஷம் இல்லை. டெலிவிஷனை விட விசேஷமான ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை பாருங்க. துயரம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. எப்போண்டா இன்னும் சொல்ல போனால் நமக்கே ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய பாரமாக இருக்குது. எப்போ இந்த சூழ்நிலை மாறும்? அப்போ இந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, பழைய ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் ஆண்டு சொல்ல, அதை விட ஒரு ஆனந்த தைலத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் கொடுப்பார். அவர் கொடுத்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் நம்ம இந்த நல்ல நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வேத வசனம் ஏசாயா 61:3 ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆக இந்த வசனங்களை நீங்கள் ஞாபகம் வைத்து, ஆண்டவர் எனக்காக கொடுத்த வார்த்தை, என்னுடைய சாம்பல் சிங்காரமாய் மாறியது என்ற நம்பிக்கை, ஹல்லேலூயா, என் துயரம் ஆனந்த தைலமாய் மாறியது என்ற ஒரு நம்பிக்கை, ஹல்லேலூயா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தேவன் கொடுத்தார் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆக ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றியிருக்கிறார். நம்முடைய நிலைமையை தேவன் மாற்றியிருக்கிறார். ஆக இந்த குவாரண்டைன் நாட்களில் நல்ல கவனிங்க. நம்ம இந்த டாக்டர்ஸ், உழைக்கக்கூடிய டாக்டர்ஸ், இதற்காக பாடுபடுகிற நர்சஸ், சிஸ்டர்ஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் மற்றும் இந்த அரசாங்க அதிகாரிகள், இந்த அரசாங்க தலைவர்கள் மற்றும் இந்த திட்டங்களை தீட்டுகிற IAS அதிகாரிகள், அவருடைய குடும்பங்கள்,
அப்புறம் அரசியல் தலைவர்கள், அவருடைய குடும்பங்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், அவருடைய குடும்பங்கள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் மக்கள், இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ரோட்டில் நின்று உழைத்து கொண்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, மற்றும் பிரஸ் மீடியா மக்கள், இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற மீடியா மக்கள், அவருடைய குடும்பங்களுக்காக, கார்ப்பரேஷனில் வேலை செய்கிற மக்கள், எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் தெருக்களிலே உழைத்து கொண்டிருக்கிற கார்ப்பரேஷன் மக்கள், அவருடைய குடும்பத்துக்காகவும், மற்றும் ஏழை எளிய மக்கள். நேற்று நான் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நான் பொருட்களை வாங்கி கொண்டிருந்த போது ஒரு ஏழை தாய் வந்து பரிதவித்து நின்ற போது என் இருதயம் உடைக்கப்பட்டது. அழைத்து அந்த தாயாருக்கு உதவி செய்தேன். பிரியமானவர்களே, அப்போ எத்தனையோ ஏழைகள் பரிதபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய அந்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருதயம் நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஐயோ ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் பரிதபிக்கிற ஒவ்வொருவருக்காக நம்முடைய இருதயம் பரிதபிக்கிற. ஒரு நாள் ஒரு போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றார், ஐயா பால் வாங்க கூட பணம் இல்லை ஐயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரிதபிக்கக்கூடிய ஊழியர்களுக்காக கண்ணீர் சிந்துங்கள், அவர்களுக்காக பரிதவிகள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ள பிள்ளைகளை நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பரிதாபமான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ பார்க்கிறோம், எவ்வளோ பரிதவிப்பு. எத்தனையோ பேர் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவர்களுக்காக பரிதவியுங்கள். அந்த குடும்பங்களில் உள்ள மக்கள் சமாதானத்தை காணணும். இன்னும் ஆண்டு சொன்ன வார்த்தையின்படியே இந்த சாம்பல் சிங்காரமாய் மாறணும். நிச்சயமாக சொன்ன வார்த்தை பொய்யாகாது. நிச்சயமாக ஒரு மாற்றம். தேவன் இந்த மாற்றத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான ஸ்ரீகாந்த் பிரதர் மற்றும் சாந்தி சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், அப்புறம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஹேமா மற்றும் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக நம்ம தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி நாம் தேவனை மகிமை. அன்பான கெனடி பிரதர், காட் பிளஸ் யூ. கெனடி எட்வின் ஐயா அவர்களும் என்னோடு கூட இணைந்திருக்கிறீங்க. ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் சாந்தி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஜெமிமா, சாம், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். தீப்தி, காட் பிளஸ் யூ. சாந்தி சிஸ்டர், ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. நம் ஜெபம் செய்வோம். இந்த நல்ல நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்த தேவனை நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு நம் துதிகளை ஏறெடுப்போம். லெட் வி ஆல் ப்ரே. அன்பான மனைவி சாந்தி ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேத வசனம் சொல்லுகிறபடி சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு எது பிரியமானது என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்கள் துக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மன மகிழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எது நீர் விரும்புகிற காரியம் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே அப்பா, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, ஆம் சுவாமி, இல்லாதப்பட்டவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காய் பரிதவிப்பது. ஆமாப்பா, நீர் சொன்ன இந்த வார்த்தைகளப்பா ஆண்டவரே அப்பா, மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த சிறியிலே ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாய் அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் தான் காண்கிற அந்த ஒவ்வொரு சிறுமைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யும் போது அதை நாம் கர்த்தருக்கே செய்கிறோம் என்று. ஆமாப்பா ஆண்டவரே, இந்த உள்ளங்கள் ஆண்டவரே இப்படியாக நாட்டிலே பெருகும் போது
தேசத்திலே பெருகும் போது ஆமாப்பா. அப்பொழுது தேசம் சேமத்தை ஆமென், காணும் அப்பா. ஆமென். அப்பொழுது தேசம் ஆசீர்வாதத்தை ஆமென். காணும். அப்பொழுது செழிப்பு உண்டாகும். அப்பொழுது சிங்காரம் உண்டாகும். ஆமென். அப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும் அப்பா. ஆமென். அப்பொழுது துதி உண்டாகும் ஆமென், தகப்பனே. ஆமென். ஆம் சுவாமி, அந்த கிருபைகளை ஆண்டவர் உம்முடைய ஜனங்கள், ஜனங்களுக்கு உம்முடைய தாங்கப்பா. பிள்ளைகள், என் ஜனங்கள் என்று சொன்னீரே. ஆமென். ஆமாப்பா, அந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட இருதயங்களை கொடுத்து ஆமா. ஆண்டவரை சிறியவர்களையும் நினைக்கும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவர் உமக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற பிள்ளைகள், வாஞ்சிக்கிற பிள்ளைகள், சிறுமைப்பட்டு உங்கள் Jesus. பக்கத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆமாப்பா. அதற்கெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மனமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் போது ஆமென். ஆண்டவர் நீர் அதில் பெரியப்படுகிறவராய் இருக்கிறீரப்பா. ஆம் சுவாமி, அப்படியாக உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே. புது பொழிவை கொடுத்தருளுங்க சுவாமி. ஆமென், ஆமென். புதிய சமாதானத்தை கொடுத்தருளுங்கப்பா. ஆமென். புதிய மகிழ்ச்சியை கொடுத்தருளுங்கப்பா. ஆமா ராஜா. உம்முடைய ஜனங்கள் மனந்துரும். இதுதான் நான் விரும்புகிற காரியம் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆமாப்பா, ஆமா. ஆமாப்பா, நீர் விரும்பினதை நாங்கள் செய்யும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க. ஆமென். ஒரு மனம் மாறுதலை ஆண்டவரே தேசத்தில் சேமத்தை விளைவிக்கும் என்றால் ஆமென். அந்த மனம் மாறுதலும் அந்த பரிதபிக்கிற இருதயங்களை ஆண்டவரே கொடுத்து பிறருக்காக ஆண்டவரே நாங்கள் எல்லாம் குடும்பமாய் வீட்டில் இருக்கிறோம் அப்பா. ஆமாப்பா. ஆனால் எத்தனை பேர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு ஹாஸ்பிட்டலில் இந்த கொடுமையான வெயிலிலும் ரோட்டிலும் நின்று ஆண்டவரே காவல்துறையினர் கடுமையான வெயிலில் நின்று அவர்கள் குடும்பங்களை விட்டு பிரிந்து ஆமென். அவர்கள் ஆண்டவரே ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் அப்பா. ஆமென். அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் என்ன அப்பா வரவில்லையா என்று சொல்லி ஏங்குவார்கள் வீட்டில். ஆமென். ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு என் தகப்பனே சீக்கிரத்தில் சமாதானத்தை ஆமென். கொடு. ஆமென். சீக்கிரத்தில் இந்த கொடிய காலம் கடந்து போகட்டும் அப்பா. ஆமென். எல்லா குடும்பங்களும் ஒன்றாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். உங்க கரத்துல வைக்கிறோம். ஆமாப்பா. இப்படியாக ஆண்டவரே தனிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆமென், அவர்களுக்கு ஆமென். சமாதானத்தை கொடு. சமாதானத்தை ஒரு தாங்கப்பா. புதிய பொழிவை கூடும் சுவாமி. ஆமென். ஒரு அவர்கள் புதிய துக்கத்தை சந்தோஷத்தை. மாற்றி அப்பா ஆமென். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்க. ஆமென். விசேஷித்த கிருபைகளை கொடுங்க. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமா. காவல்துறையினர் ஆண்டவர் டாக்டர்ஸையும் ஆமென். துப்புரவு பணிகளை செய்கிறவர்கள் ஆமென். உடைய கரம் இருந்தவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஆமாப்பா. செபிக்கிறோம். எங்களால் ஒன்றுமில்லை, உங்களால் எல்லாம் கூடும். அந்த ஜனங்களை ஒரு விஷயமான இறங்கி நினைந்தருளுங்கப்பா. ஆமாப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரையப்பா. சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரு. சூழ்நிலைகளை மாற்றும். மாற்றுங்கப்பா. இந்த சூழ்நிலைகள் மாறி போகட்டும். ஆமென். ஆண்டவரே மகிழ்ச்சியும் ஆண்டவரே சமாதானத்தையும் எங்கள் தேசத்திலே கட்டளையிடுங்கப்பா. ஆமென். ஆசீர்வதிங்க. உலகம் எங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்களுக்கும் தேவன் சுகத்தை, விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆமென். ஆண்டவரே அங்கும் ஒரு பொழிவை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசங்கள் எல்லாம் சேமத்தை ஆமென். காணும். ஆமென். ஆமென். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் பாதுகாப்பை கொடுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உங்க நாமம் ஒன்று மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணுக்கு தெரிந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் இல்லாதபடிக்கு உதவி செய்யும்படியான மனதை கொடுத்தரும் ஆமென். ஆண்டவரே. தங்களால் முடிந்ததை கொடுத்தரும் அப்பா. ஆசீர்வாதம். ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவரை திருப்தியாக்கி நடத்துங்கப்பா. ஆமாப்பா. ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை மாற்றி மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒரு புது பொழிவை எங்கள் தேசத்துல சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தரும்படியாக, ஆமென். ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்தரும்படி ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எங்களுடைய திருச்சபை மந்தவெளியில், மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் பின்புறத்தில் அந்த நோ என்ட்ரி ரோடு ஒன்று உண்டு. அதில் ஆர்கே மட் ரோடு என்று சொல்வார்கள். அதில் ஒரு சபையை
நிறுவி அந்த சபையின் மூலியமாக தேவனை மகிமைப்படுது. இந்த நாள் மே 1ஆம் தேதி நாங்கள் பல ஆண்டுகள் ஒரு திருச்சபையிலிருந்து தேவனை ஆராதித்தோம். ஆனால் இந்த மே 1ஆம் தேதி போன ஆண்டு ஒரு புதிய சர்ச், அதாவது மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பாக ஆர்கே மட் ரோடில், நோயின்ட்ரி ரோடில் ஒரு புதிய இடத்துல ஒரு புதிய சபையை ஆரம்பித்து சரியாக ஒரு வருஷம், போன வருடம் மே 1ஆம் தேதி சபையை ஆரம்பித்தோம். இன்றோடு ஓர் ஆண்டு நிறைவேறுகிறது. இந்த முதலாவது ஆண்டு விழாவில் என் அன்பான சபை மக்கள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அவளோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதில் அதிக சந்தோஷம். என்ன ஒரு பெரிய ஒரு வேதனை என்னென்னா, அந்த ஆண்டு விழாவில் நாங்கள் எங்கள் சபையில் போய் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேன். பொதுவாக என் வீடு மந்தவெளியில் இருந்தது, ஆனால் இப்பொழுது அங்கிருந்து தூரமாய் ஓஎம்ஆரில் என்னுடைய வீடு இருக்கிறது. என் சபையை நான் பார்க்க முடியல என்ற கவலை எனக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் ஆலயத்தில், என்னுடைய இருதயம் என்னும் ஆலயத்தில் தேவன் வீற்றிருக்கிறார் என்ற ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மே 1ஆம் தேதி இந்த ஆண்டு விழாவில் உங்கள் எல்லோரோடும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதில் அதிக சந்தோஷம். அந்த சபை வழுகி பெருகும். மந்தவெளியில் தேவனுடைய திருச்சபையில் அங்கே ஒருவேளை சபைக்கு போகாத விசுவாசி யாராக இருப்பீங்களானால் நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணியிலிருந்து 10:30 மணி வரையிலும் ஆராதனை நடைபெறுகிறது. நானும் என் மனைவியும் அநேக மக்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். என்னுடைய குடும்பமாக சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வாருங்கள், தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless each and everyone. Praise the Lord. அன்பான ஸ்ரீகாந்த் நாகராஜ் பிரதர், அன்பான மனோகர் பிரதர், God bless you. அன்பான ஜெமிமா, God bless you. சாந்தி சிஸ்டர், God bless you. செல்லா சிஸ்டர், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஷாலினி ஜெயராஜ், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், எனக்கு யார் யாருன்னு சரியாக இங்கேருந்து புரியலை, இருந்தாலும் பார்க்கிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். மனைவி சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, குவாரண்டைன் நாட்களில் உள்ளே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் ஒருவேளை போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் முகக்கவசம் அணிந்து பத்திரமாக போங்க. உள்ளே வரும்போது கைகளையெல்லாம் கழுவி கொள்ளுங்கள், வெளியே போகும்போதும் கைகளை கழுவி கொள்ளுங்கள். சீக்கிரமாக இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. கர்த்தர் சொன்னபடியே நிச்சயமாய் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். என்ன சொல்வது, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, துதிய நாடை முன்பாக என்னமா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, மன்னிக்கணும், சில நேரங்களில் சனார்ந்து வராது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருடைய வார்த்தை தாங்க உண்மை. அது நிச்சயமாக நிறைவேறும். மனுஷ வாயிலிருந்து வந்ததுன்னா நிறைவேறாது. தேவன் சொல்லியிருக்கிறார், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நமக்கு குவாரண்டைன் நாட்கள். அரசாங்கம் சொல்ல போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் இருப்போம். ஆனால் இனிமேல் வரப்போகிற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Have a blessed month. Praise be to the Lord. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much.